இன்றைய காலகட்டத்தில் புதுசா சில டீம் வந்திருக்கு. இப்போ நம்ம சிஎம் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர் செந்தில்குமார், இப்போ இந்த சிஎம் செக்ரட்டரி 1 நினைக்கிறேன், அவரு கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா திருமதி லட்சுமி பிரியா அப்படின்னு சகோதரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. செக்ரட்டரி 3 வந்து மிஸ்டர் அண்ணாதுரைன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். திமுக அண்ணா திமுக ஆண்ட காலங்களில் அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள்னு வச்சிருப்பாங்க. இந்த ஐஏஎஸ்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர். ஏன்னு கேட்டா திமுக எப்போ ஆட்சிக்கு பொறுப்பேற்றதோ அன்னைக்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பெரும்பாலும் பேர் இல்ல. ஒரு சில டீம் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி திருடுவது, எப்படி திருடுனா கமிஷன் அடிப்பது. சென்னை மாநகரத்தில் ஏடிஜிபியாவும் இப்போ இருந்தாரு அருண் ஒருத்தர், அவரு இவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற சில காவலர்களும் காவல் அதிகாரிகளையும் ஒரு அடியாள் போல செயல்படுத்த வச்சு இப்படி அரசாங்கத்துக்கு அவப்பேரை உருவாக்குறதும் பெரும் பங்கு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர். யூ தமிழ் ஊடகப்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல பரபரப்புக்கு இடையே பல தரப்பட்டையும் ஒவ்வொரு இதையும் சந்தித்து கொண்டிருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேசக்கூடியது இப்போ அண்மை காலமாக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய விஜய் இப்போ வந்ததுலேருந்து ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்தில் பார்த்தோம்னாலே ஒவ்வொரு நாளும் பரபரப்பு உண்டாயிட்டு இருக்குது. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே பரபரப்பு, இப்போ அதுக்கு மேலே பரபரப்பு போய்கொண்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ் ஆஃபீஸரு, இன்னும் ஜுடிஷியரி லெவலில் எல்லாற்றும் மாற்றப்பட்டாங்க. இவங்க மாற்றப்பட்ட நபர்கள் எல்லாம், மாற்றப்பட்ட அந்த வந்த அதிகாரிகள் எல்லாம் சரியானவர்களா? ஏன்னா புதுசாக வர்றாங்க, பெயர்களே நம்மளுக்கு புதுசாக தெரியுது. ஒரு சிலருக்கு இது பழக்கப்பட்ட பெயராக இருக்கலாம், முன்கூட்டி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பலதரப்பட்ட கிட்டத்தட்ட 80% 90% மக்களுக்கு இன்னும் இவர்கள் யார், இவர்கள்னால என்னென்ன நடந்திருக்கு, எப்படி பண்ணுவாங்க, சரியா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதையெல்லாம் குறித்து இதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஜுடிஷியரி, இந்த இதுல இப்ப வந்த நபர்கள், இப்ப வந்து அமைக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் சரியாக கொண்டு போவார்களா அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இதை சொல்வதற்கு, இதை நம்மோட பேசுவதற்கு, இந்த வகையில இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஜுடிஷியரியோட அதிகமாக பழக்கப்பட்ட நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வாராகி வந்திருக்காங்க. வாராகி வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம அறிமுகத்தில் சொன்ன மாதிரி இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஜுடிஷியரி, இந்த அதிகாரிகளோட மிக நெருக்கமாக நீங்க பழகி கொண்டிருக்கீங்க. இதுல இப்போ நீங்க இந்த மாற்றப்பட்டவர்கள் யாரு, அவர்களை பற்றி ஒரு இதுவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி, அல்லது அடுத்தது ஜுடிஷியரி, இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கொண்டு விரும்புறாங்க எல்லாருமே. குறிப்பாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்கும் சொல்லணும், ஐபிஎஸ் எல்லாருக்கும் தெரியும், அதனால அது விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க இந்தியா முழுக்க, அதாவது ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க அந்த யூபிசி கேடரில் என்ன தகுதி இருக்கிறாங்களோ அதை வைத்து மதிப்பெண்ணை வச்சு நம்ம எந்தெந்த ஓன் ஸ்டேட்டுக்கு போடலாமா, அதர் ஸ்டேட்டுக்கு போடலாமான்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. குறிப்பாக முதல்ல எடுக்கும் போதே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லிட்டீங்கன்னா, விஜய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. தெரிந்தோ தெரியாமலோ 30 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தை சார்ந்த நம்ம நம்முடைய சீரழிச்சு 30 வருஷமா ஒரு இயக்கம், இன்னொரு இயக்கம் ஒரு 24 வருஷமா நம்ம சீரழிச்சு சின்னமன்னமாக்கி இந்த மக்களை, அவங்களெல்லாம் நம்ம சிஎம்னு வர சொல்றோம். நீங்க ஆரம்பிக்கும் போது சிஎம்னு சொல்லும் போது சிஎம் விஜயன் தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். கண்டிப்பா அது ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவர் மேல இருக்கிற ஒரு பற்றுதல் காரணமாக அந்த எப்பவும் பேசுற மாதிரி ஒரு யதார்த்தமாக பேசுறேன். இன்னைக்கு நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை, அதுவும் ரொம்ப 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 மோசமா விமர்சனங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு, தாங்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு நிசப்தமான ஒரு நபர் தான் நம்முடைய சிஎம். அந்த பெயரை நான் நிறைய முறை என்னுடைய சேனல்ல பேசும்போதோ இல்லை அடுத்தது மாதிரி அங்கேயே பேசினது, நீங்க சொன்னது மாதிரி நான் ஒரு இயல்பாகவே நடிகர் விஜய் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் இப்போ சமீபத்தில் நிறைய பார்க்குறேன். என்னுடைய இதில் அதில் கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மரியாதையாகவும் நேர்மையாகவும்
நம்முடைய சிஎம் விஜயுடைய ரசிகர்கள், இயக்க தொண்டர்கள், இவங்க எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக, சார் இதை இப்படி பேசாதீங்க, தலைவர்னு சொல்லாதீங்க, இது விருன்னு சொல்லாதீங்க, விஜய்னு சொல்லாதீங்க, முதல்வர்னு சொல்லுங்க, சிஎம் சொல்லுங்க சார் அப்படின்னு ரொம்ப நம்ம கிட்ட அன்பாகவும் இது பண்றாங்க. அதை நான் ஒரு முறை நான் வருத்தம் கூட தெரிவிச்சேன். அதனால நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர், நீங்க போயிட்டு அவரை விஜய் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட வயசுல மூத்தவரே இப்படி சொல்லிட்டாருப்பா அப்படின்னு. நம்ம யாரையும் வந்து ஒருமையில பேசுவதோ அல்லது வந்து ஒரு பேரிட்டு பேசுவதோ, நம்ம இலக்கியத்தின் சார்பாக பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டுடைய விஷயங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலத்துல ஒரு பாரதி, என் அப்பன் என் தகப்பன் பாரதி இருக்கிறானே, கடவுளையே நம்ம வந்து என்னடா அப்படி பண்ற சோதிக்கிறோம். நம்ம அந்த அன்பின் பால் நீங்க சொன்னதா இருக்கலாம். ஆனா நம்ம நினைக்கக்கூடிய இந்த இளைஞர் கூட்டம் இருக்கு இல்லையா, இது வேற ஒரு விதமான கூட்டம். இந்த ரசிகர்களையும் தாண்டி விஜய் பார்த்தோம்னா அவரு அப்படி ஒரு அன்பு, பாசம். கண்டிப்பா நான் ஆக்சுவலா இதுல ஒரு விஷயத்தை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு போலான்னு நினைக்கிறேன். சமீபத்தில் அந்த தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து பேசினதை நான் பார்த்தேன். விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள்லாம் எத்தனை பேர் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு தெரியாது, எப்படின்னு தோக்க போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனம் செஞ்சாங்க. எனக்கு கூட அது ஒரு பயத்தை உருவாக்குச்சு. ஏன்னா இவ்வளோ அன்பா இருப்பாங்க மக்கள். ஒரு இதுவரையும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் மன்றத்து சார்பாக உதவி பண்ணிருப்பாங்களே தவிர, ஆனா அவங்க வந்து ஃபீல்டு பெருசா ஒர்க் பண்ணதில்லை. ஆனா கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏக்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்ததுனால நமக்கு அது பெருசா இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது அதை விட தாண்டி வந்துருச்சு. கண்டிப்பா. ஸோ நம்ம அந்த அன்பின் பால் நம்ம வந்து அவரை சிஎம்னே கூப்பிடுவோம். ஓகே ஓகே. அதாவது நம்ம குடும்பத்தோட ஒருத்தராக தான் நாங்கள் நினைக்கிறோம் இன்னுமே. அதனால வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக பேசக்கூடிய இதுதான். நீங்க பேச எனக்கும் ஒரு சின்னவரா இருந்தா கூட முதல்வர் விஜய், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். மாண்புமிகு மாணவனாக இருந்தவன் மாண்புமிகு தலைவனாக நம்ம நாட்டுக்கு உருவாயிருக்காரு. அதுவே பெரிய வரக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான எல்லாரோட எதிர்பார்ப்பு அது இருக்குங்க. சரி, இப்போ நான் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி ஒரு விஷயத்த சொல்றேன். திமுக அண்ணா திமுக ஆண்ட காலங்கள்ல அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள்னு வச்சிருப்பாங்க. ஆமா, இந்த ஐஏஎஸ்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர். ஏன்னு கேட்டா விவரம் தெரியாத ஒருவருக்கு, அதாவது இப்போ ஒரு காமராஜர் இருந்தாரு, காமராஜருக்கு படிப்பறிவு இல்லையே தவிர மக்கள் மீது உள்ள ஒரு அக்கறையும் மக்களை வந்து மக்கள் வந்து அவர் மேல இந்த ஒரு நம்பிக்கையும் தான் மேல அவர் வந்து ஒரு சிங்கிள் நயா பீஸா கூட நம்ம இந்த அரசாங்கத்துக்கு சொத்தை நம்ம இருக்கக்கூடாதுன்னு அவரும் அவருடைய அமைச்சர்கள் இருந்த கக்கல் அவர்களும் வந்து ஒரு தெளிவான தலைவராக இருந்தாங்க. ஆமா. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் சில பேர் தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்ததுனால படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் வந்து என்ன செய்யறாரு, சத்துணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு, பல்வேறு விதமான டேம்களை கொண்டு வராரு. இப்படி பல ஸ்கீம்ல அந்த காலத்துல இன்னைக்கு வரையும் நம்ம தாங்கி பிடிக்கிறோம். 60 வருஷமா 70 வருஷமா தாங்கி பிடிக்கிறோம்னா அவரு காமராஜர் அவர்கள் அவரு போட்ட விதை தான் நம்ம இன்னைக்கு தாங்கி பிடிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த நேரத்துல ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அவர் அட்வைஸ் பண்ற அளவுக்கு பண்ணுவாராம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ண. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தப்பு பண்ணுவாங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்றது ரொம்ப வேல்யூபிளான ஆட்கள். அவங்க தான் அந்த நாட்டை வந்து எப்படி ஒழுக்கமான முறையில் கொண்டு போறதுக்கான வழியை பார்க்கறதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில அரசியல் பக்கம் சாயமே இல்லாத ஒரு நபர், இது திமுக அப்பாற்பட்ட ஒரு நபர். எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஐஏஎஸ் பார்த்திருப்பா, எத்தனை ஐபிஎஸ் அவர்கள் பழகிருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப அமைச்சரவை இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் பழகிருப்பாரு அந்த காலத்துல, ஐஆர்எஸ். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் பழகிருப்பான்னு தெரியாது. ஆனா அதை தாண்டி வந்து இப்போ ஆட்சியை பிடித்து அந்த ஆட்சியை தக்க வைத்து இன்னைக்கு வரையும் ஒரு நம்ம பேசிட்டு இருக்கிற நாட்கள் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 12-13 நாள் ஆகுது. ஆமா, அவர் ஆட்சி பொறுப்பேற்று மிக சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு 2 பேருமே திமுக அண்ணா திமுக சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த 2 பேருமே சாராமையே சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இத்தனையிலையும் தனித்துவமா இன்னைக்கு வந்து அந்த ஒரு நீங்க 2 வாரங்கிறது தனித்துவமா அவர் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தாலே ஒரு ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு.
இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆ. ஆனால் பல பேர் பல விதங்களில் பொதுமக்களுக்கு என்ன தேவைகள்னே கூட வந்து சொன்னாலும் அதுக்கு ஃபண்ட் இல்லைங்கய்யா, அது ஃபண்ட் நடக்காதுங்கய்யா, ஐயா அந்த ஃபண்டு தரமாட்டாங்கய்யா, இதில் ஒன்றும் லாபம் இல்லைங்கய்யா இப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம்மா. சில இடங்கள்ல இவர் சொல்லுவாங்க இதுக்கு என்ன செலவாக போகுதுன்னு அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. எஸ்டிமேட் கேட்பாங்க சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட. கேட்டு இதுக்கு என்ன நிதி ஒதுக்குது, எங்கே வாங்கலாம், எதா பண்ணலான்றது சொல்லுவாங்க. இருக்கிற தலைவர்கள் அப்படி நடந்துகிட்ட தலைவருக்கு மத்தியில திமுக எப்போ ஆட்சிக்கு பொறுப்பேற்றதோ அன்னைக்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் பெரும்பாலும் பேர்ல ஒரு சில டீம் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி திருடுவது, எப்படி திருடுனா கமிஷன் அடிப்பது, எப்படி வந்து மீடியேட்டருக்கு வேலை பார்க்கறதுன்னா அவங்ககிட்ட இப்போ அந்த மாதிரி வேலைகளை பார்க்கறதுக்கு சில அதிகாரிகள் இப்போ இருக்காங்க. இப்போ கடந்த ஆட்சியில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 பேரை சொல்லலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேயே. இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அந்த முருகானந்தன் ஐஏஎஸ், திருமதி அம்மையார் சுப்ரியா சாகு அவர்கள், இப்படி இப்போ நம்ம சிஎம் இவர் நம்ம சிஎம் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேர், இப்படி பல பேர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் தமிழ்நாட்டை அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரில் அப்படியே வந்தீங்கன்னா டேவிட்சன் தேவாசீர்வாதம், நம்ம போலி பாஸ்போர்ட்டு புகழ் அவர், இப்போ சென்னை மாநகரத்தில் ஏடிஜிபியாகவும் இப்போ இருந்தார் அருண் ஒருத்தர் அவர், இவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற சில காவலர்களும் காவல் அதிகாரிகளையும் ஒரு அடியாள் போல செயல்படுத்த வச்சு இப்படி அரசாங்கத்துக்கு அவப்பேரை உருவாக்குறதுலும் பெரும் பங்கு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதே காலகட்டத்தில் நம்ம நல்ல விஷயத்தை சொல்லணும். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா ஒரு பல பேரை நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லலாம். அவர்கள்லாம் பாதி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்னைய காலகட்டத்தில் புதுசாக சில டீம் வந்திருக்கு. இப்போ நம்ம சிஎம் அவர்கள் வந்து பதவி ஏற்றதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர் செந்தில்குமார், இப்போ அந்த சிஎம் செக்ரட்டரி 1 நினைக்கிறேன், அவரு கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். ஏற்கனவே அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் இருந்தவர், பிறகு பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். திமுக அதிமுக ஆளுகின்ற போது அவரும் சில அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை நேர்மையாக இன்னைக்கு வரையும் பேரை கெடுத்துக்காம இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அப்படியாப்பட்டவர் இன்னைக்கு முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்கு நம்ம கண்டிப்பா ராயல் சல்யூட் சொல்லி ஆகணும். நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும், ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஸோ இது போன்ற விஷயங்கள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா லட்சுமி பிரியான்னு, திருமதி லட்சுமி பிரியா அப்படின்னு சகோதரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் விண்டு மக்கள் வளத்தில் அவரும் அவருடைய கணவர் வந்து அருண் ராய், மிஸ்டர் அருண் ராய்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க 2 பேருமே மக்களுடைய நலனை சிந்திக்கக்கூடிய நபர்கள். முதல்ல ஒரு ஐஏஎஸ்னா இப்படியோ ஆண்டவன் நினைச்சிடக்கூடாம சராசரி மனுஷனோட பழகக்கூடிய தன்மை உடையவர்கள். அந்த சகோதரி லட்சுமி பிரியா அவர்கள் ஐஏஎஸ் அவர்களும் அருண் ராய் ஐஏஎஸ் நல்ல சாய்ஸ். எனக்கு செக்ரட்டரி 2, செக்ரட்டரி 3 வந்து மிஸ்டர் அண்ணாதுரைன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். எனக்கு அவரை பற்றி பெரும்பாலும் தெரியாது. நான் ரொம்ப சில பொறுப்புகளில் இருந்தார், நல்ல பணியாற்றினதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய பழக்கம் அந்த அவரை பற்றி தகவல் நமக்கு தெரியாது, முழுமையாக தெரியல. நான்காவதாக விஷ்ணுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை, ரொம்ப சின்ன வயசு உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்காரு. ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதன்மை செயலாளர் 1, 2, 3, 4. ஆமாம், கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியாளத்தில் வந்து அவங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் 1, முதலமைச்சர் 2, முதலமைச்சர் 3, முதலமைச்சர் 4 இதே போஸ்டுக்கு இருந்துச்சு. ஆனா அப்ப இருந்த அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் கொண்டு போய் முட்டு சந்தில விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில எனக்கு இவர் போடப்பட்ட செக்ரட்டரிகளை ஒவ்வொரு. ரெண்டாவது தலைமை செயலாளரை இவர் வந்து ஒருத்தர அப்பாயின்ட் பண்றாரு. மிஸ்டர் சாய்குமார் ஐஏஎஸ், மிகவும் அனுபவம் உள்ளவர். எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய அவருக்கு. ஆமா, சோ அவரும் ஒரு நேர்மையான நியாயமான பொதுமக்கள் நல்ல சிந்தனை செய்யக்கூடிய ஒரு நபராக தான் அவரை சாய்ஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ இதுவரையும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு வந்து ஒரு 8 ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு 16 பேர் 17 பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற காலத்துல இதோட தொடர்ச்சியாக இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் யார், எவர், எப்படி, ஏன் இவருக்கு இந்த பதவி கொடுத்தார், எந்த நம்பிக்கை கொடுக்கிறார், அவர்கள் சரியானவர்களா சரியான இல்லையான்றத தொடர்ச்சியா நம்ம பேசுவோம். நன்றி.